Dear students, எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே விடுறதுன்னு தெரில. இது வந்து 50வது ஆண்டு பொன் விழா. அங்கிருந்து ஆரம்பிக்கிறதா இல்லை இன்னைக்கு மார்ச் பாஸ்ட் எங்களுக்கு போலீஸ் நடத்துகிற அந்த ரிப்பப்ளிக் டேவையும் ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேயில் நடத்துகிற மார்ச் பாட்டுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி இருந்துச்சு, அங்கே ஆரம்பிக்கிறதா? கோஆர்டினேஷன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இல்லை ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகள் ஒரு இன்வால்மெண்ட்டோட இன்னும் 5-6 நிமிஷம் கண்டினியூஸாக டு பெர்ஃபார்ம் அந்த ஒரு சிலம்பம் போட்டியாக இருக்கட்டும், இல்லை ஃபஸ்ட் ஆடின இல்லை எல்லாமே நான் இமிடியேட்டாக சொன்னது வந்து சிலம்பம் எல்லாமே, ஃபஸ்ட் ஆடின டான்ஸாக இருக்கட்டும், நார்த் இண்டியன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அங்கே ஆரம்பிக்கிறதா? இல்லை லாஸ்ட்டாக நடந்த இடையில ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் 8 லாட்டு என்கிட்ட மார்க் போட சொல்லிட்டாங்க. சரி இத்தனை நேரம் கோந்தமே, சரி என்னோட சர்வீஸ் ஓரியன்டாக ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துட்டேன். பட் கிரெடிட் கோஸ் டு எவ்ரி ஒன். ஃபஸ்ட்டு ஆரம்பித்த அந்த உமன் டிஸ்பிளே ஆஃப் ஆல் இன்கார்னேஷன்ஸ்லேருந்து அந்த கொசுவோட கான்செப்ட்லேருந்து எல்லாமே வந்து வெல் அண்ட் குட். பட் அந்த டைமில் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குது, அந்த உங்கள் வெப்பனோட ப்ரெசன்டேஷன் இதெல்லாமே பார்க்கும்போது எனக்கு அது இமீடியட்டாக எனக்கு அது ஃபீல் ஆச்சு. அதனால் இது யாரும் நான் வந்து மூஞ்சி ஃபுல்லாக கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்தேன் எனக்கு மார்க் போடல, எனக்கு மூஞ்சி ஃபுல்லாக பச்சை பெயிண்ட் அடிச்சுட்டு வந்தேன் அப்படியெல்லாம் கிடையாது. இது இன்வால்மெண்ட்டு பார்ட்டிசிபென்ட்ஸோட ஃபுல் கமிட்மெண்ட், அதுக்கே வந்து தே ஷுட் பி கிவன் மார்க். இது என்னோட கருத்து அவ்வளோதான். அதனால் இது வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம் மற்றவங்க கம்மியாக மார்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். First I will start with the management who honored me to be here at this auspicious occasion. First இங்கே சிஎம் சார் வந்து இங்கே இனாகரேட் பண்ணாங்க. கண்டினியூஸ் ஒரு 5-6 டேஸ் ஈவெண்ட்டு. அது எப்படி இவங்க புல் ஆஃப் பண்ணாங்கன்னே தெரியாது. கண்டினியூஸ் ஈவெண்ட். அப்போ கூடயும் எங்களோட பந்தோபஸ்தெல்லாம் ஹெவியாக கொடுத்தோம். பட் எங்களுக்கு எந்த வேலையும் சிரமம் இல்லாமல் அவங்களே ஒரு டைஅப் போட்டு இங்கே நிறைய பேர் வந்து அப்போது நிறைய எடையும் கூடி குறைஞ்சிட்டாங்க, அந்தளவுக்கு வேலை செஞ்சாங்க. ரைட் ஃப்ரம் பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட், இந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற உறுப்பினர்ஸ், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ், உங்களோட ப்ரெசன்ஸ், லைவ்லி ப்ரெசன்ஸ், இதெல்லாமே வந்து இந்த 50th இயர் வந்து அழகாக மாட்டிருக்குது. இது வந்து ஒரு ஐசிங் அந்த கேக் மாதிரி தான் இந்த ஸ்போர்ட்ஸ். இது இட் வாஸ் வெரி குட். நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல, ரொம்ப நேரம் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று இங்கே நடத்துனாங்க, பிரின்சிபல் மென்ஷன் பண்ணாங்க. அதில் என்னென்னா டிஎஸ்பி அண்ட் பிலோவுக்கு மட்டும்தான் இருக்கும், எஸ்பி அண்ட் எபோவுக்கு இருக்காது. ஏன்னா எங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது வாழ்க்கையில். ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு 3 மணி நேரம் இப்போ உட்காந்தது வந்து எனக்கு கம்ப்ளீட் ஸ்ட்ரெஸ் மறைஞ்சிருச்சு. எத்தனை நாள் இந்த இயர்ஸில் கண்டினியூ பண்ணுவீங்க தெரியாது. இப்போ 3rd இயர் இருக்கலாம், இதோட முடியலாம், 2nd இயர் இருக்கலாம், இன்னும் ஒரு வருஷம் இருக்கலாம். இந்த நாட்கள் கட்டாயம் திரும்பி வராது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ஃப்யூச்சரில் மீட் பண்ணுவீங்க, ஆனால் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் மீட் பண்ணுவீங்க, டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் மீட் பண்ணுவீங்க. பட் இந்த ஒரு ஜாலி அட்மாஸ்ஃபியர், இங்கேயும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். உங்கள் செமஸ்டர் கிளியர் பண்ணணும், அரியர்ஸ் இருக்கலாம், இது நம்ம அடுத்த கட்டம் என்ன போக போகிறோங்கிறது இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்ன படிச்சுட்டு இருக்கோன்னு பார்க்கலாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசையில் போயிட்டுருப்பீங்க. பட் இதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லைவ்லி பீரியட் வேர் யூ கேன் டிசைட் யுவர் டெஸ்டினேஷன் அண்ட் டெவலப் ஸ்கில் அக்கார்டிங்லி. இப்போது இந்த ஸ்போர்ட்ஸ் டே ரிலேட்டடாக ஒரு சில இது நான் சொல்லிவிட்டு ரொம்ப நேரம் நான் போர் அடிக்க விரும்பலை. ஏன்னா என்னோட மெசேஜ் டு தி யங்ஸ்டர்ஸ் ப்ளஸ் நம்ம கரண்ட்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் அண்டு இன்சிடென்ட்ஸ் அண்டு கேசஸ் அண்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ், இதை ஓரியன்டாக ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லிவிட்டு அதை நம்ம எப்படி மேற்கொள்ளணுங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்போது நீங்கள் இங்கே எத்தனை பேர் வந்து ஆன் லுக்கர்ஸாக இருக்கிறாங்க, நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, நிறைய பேர் வந்து வெறும் ஆடியன்ஸாக ஒரு பேசிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக அங்கே உட்காந்துட்டு மட்டும் இருப்பாங்க. பட் எத்தனை பேர் களத்தில் இறங்கி பார்ட்டிசிபேட் பண்ணாங்கிறது தான் வந்து இங்கே வி ஹாவ் டு சி. எல்லாத்துக்கும் ஒரே ஃபோரம் தான் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்கும் சேம் ஃபீஸ், சேம் ஸ்ட்ரக்சர், சேம் ஸ்டடீஸ், எல்லாமே எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு வரும்போது இங்கே எல்லாருமே எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்களான்னு கிடையாது, சொல்லவே முடியாது. என்னோட அளவுகோலில் நான் வந்து உங்களுக்கு நான் மார்க் கொடுக்கும்போது அது வேறு, இன்னொருத்தர் அந்த ஒரு மார்க் கொடுத்தாங்கன்னா அது வேறு மாதிரி போகும். பட் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் சியர் அப் பண்ணி உங்களுக்குள்ளேயே அந்த கோஆர்டினேஷன், இதுக்கு எத்தனை ரிஹர்சல், இது எத்தனை பெர்ஃபார்மன்ஸோட பிளானிங், இது எத்தனை இது இருக்கும், இதில் எத்தனை பாண்டிங் நடந்திருக்கும், உங்களை நீங்களே தெரிஞ்சிருந்துருப்பீங்க.
நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் வந்து உங்களோட ரியல் கேரக்டர் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கும். உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு அந்த போட்டி பொறாமை இருக்கா, மற்றவங்க வந்து முந்திட்டாங்கன்னா அதை நீங்கள் வந்து எப்படி சகிச்சுக்கிறீங்க, இதெல்லாமே வந்து இந்த பார்ட்டிசிபேஷன் உள்ளே வந்தால் மட்டுமே உங்களோட ரியல் கேரக்டர் மேனிஃபெஸ்ட் ஆகும். அந்த ரியல் கேரக்டர் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் இன்னொரு தருணத்தில் பார்க்குறத விட இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண தான் உங்களோட ஒரு கோஆர்டினேஷன் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிங் வித் யுவர் சொசைட்டி, யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி எடுத்துக்கிறீங்க, இங்கிருந்து வர மெசேஜ் தான் இதோட ஃபாலோ அவுட், இதோட சைட் எஃபெக்ட்ஸ், பாசிட்டிவ் சைட் எஃபெக்ட்ஸ். நம்மளோட ரியல் கேரக்டர் வந்து ஒன்லி வென் யூ பார்ட்டிசிபேட் இன் யுவர் ஸ்போர்ட்ஸ். உங்களோட ஆக்சுவலாக ஒரு கிரிக்கெட் விளாட்றீங்க, இல்லை வந்து ஒரு ஷட்டில் காக் விளாட்றீங்க, இல்லை கொக்கோ விளாட்றீங்க, அங்கே யாரோ ஒருத்தர் காலை பிடிச்சி இழுத்துறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ வந்து நீங்கள் அடிக்க போகிறீங்களா இல்லை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறீங்களா? அடிக்க போனாலும் தப்பு இல்லை, ஸ்போர்ட்டிவாக எடுத்தாலும் தப்பு இல்லை. பட் அங்கே இஃப் தேர் இஸ் எனி மிஸ்டேக், அது மிஸ்டேக்குன்னு ஃபஸ்ட்டு உணரணும். அது உணர்ந்ததுக்கப்புறம் நம்ம திருத்தருக்கு மனப்பாங்கு இருக்கணும். இது எல்லாமே எப்போ வரும்னா நீங்கள் களத்தில் இருக்கணும். ஸோ பார்ட்டிசிபேஷன் இஸ் வாஸ்ட் இஸ் மை ஐ ரெக்வெஸ்ட் யூ டு கிவ் யுவர் பெஸ்ட். எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, எனக்கு இது தெரியாது தெரியும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நான் உள்ளே இறங்கணும், அதுக்கப்புறம் நான் கற்றுக்கணும். அதுதான் வந்து நான் உங்கள்கிட்ட தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரைஸுன்னெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரைஸ் அவங்களுக்கு கிரெடிட் போனதுக்கு காரணமே ஒரு 10 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணால் தான். இல்லாட்டி ஒருத்தர் மட்டும் பங்கெடுத்து எப்படி ஃபஸ்ட் ப்ரைஸ் இருக்க முடியும்? ஸோ அது ஒரு 10 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அவங்க பார்ட்டிசிபேஷனுக்கு இருந்தால் தான் வந்து ஒருத்தர் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணால் அந்த ஈவெண்ட்டே நடத்திருக்க மாட்டாங்க. ஒரு 10 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் ஓகே மினிமமாக இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஈவெண்ட் அனுப்பிச்சாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், எனி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷனுங்கிறது டிஃப்ரெண்ட்டே கிடையாது. ஸ்போர்ட் இஸ் அ எஜுகேஷன். அது நம்ம எங்கெங்கே கற்கிறோமோ அதெல்லாம் பள்ளி, என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதெல்லாம் கல்வி. ஸ்போர்ட்ஸில் ஒரு சிலதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா அதெல்லாமே வந்து கல்வி தான். இதெல்லாமே ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், மனக்கூர்மை, கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஒரு ஃபெயிலியர் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபெயிலியர் அது தினசரி சொல்லிட்டு இருக்கிறது தான். இதில் என்ன மீனிங்னா, ஃபெயிலியருக்கு வந்து ஒரு தோல்வி நீங்களே, அது வெற்றி தோல்விங்கிறது இன்னொருத்தர் நிர்ணயிக்கிறதா. இப்போ நான் மார்க் போட்ட மாதிரி ஒருத்தர் நிர்ணயிக்கிறது தான். பட் அந்த ஒரு இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு, செகண்ட் ப்ரைஸ் கிடச்சி, தேர்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு, ஒருத்தர் வந்து இது பேரவே மென்ஷன் பண்ணல. இதனால் நம்ம இந்த ஈவெண்ட்டு இந்த பார்ட்டிசிபேஷனை விட்டுருமா? கிடையாது. ஒரு கமா போட்டு அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அப்படி தான் போகணும். இதுவே நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டிங்கன்னா ஃபெயிலியர், அவ்வளோதான், அங்கேயே ஃபெயிலியர் முடிஞ்சு. இதுவே கமா போட்டு டு இம்ப்ரூவ் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சு ஃபெயிலியருங்கிறது முற்றுப்புள்ளியோடு போகிறத விட வீண் முயற்சின்னு சொல்லியிருப்பாங்க. கம்மா போட்டு அடுத்தது நீங்கள் வந்து மேலும் அதை எப்படி நம்ம வந்து வெளிப்படுத்தலாம், நம்ம திறமைகளை வெளிப்படுத்தலாம்னு போகிறது. அடுத்த தடவை நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்களான்னு எந்த கேரண்டியும் கிடையாது. பட் அங்கே உங்கள் ஹார்ட் ஒர்க் இருக்கும், உங்கள் பார்ட்டிசிபேஷன் இருக்கும், உங்கள் இன்வால்மெண்ட் இருக்கும், உங்களோட திறன் மேம்பாடு இருக்கும், உங்களோட பங்களிப்பில் வந்து மற்றவங்க கூட இன்ட்ராக்ஷன் இருக்கும், அதில் உங்களோட சோசியல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் இப்படி வரும்போதே போதும், நீங்கள் அங்கே ஒரு ஆல்ரெடி யுவர் டேஸ்டட் சக்ஸஸ். பார்ட்டிசிபேஷன் இஸ் தி ஃபஸ்ட்டு சக்ஸஸ். ஸோ அது பண்ணிங்கனாலே போதும். வீண் முயற்சியாக இருக்கிறது கம்மா போட்டிங்கன்னா விடாமுயற்சி ஆகும். சக்ஸஸ் வந்து அது வந்து காலம் நிர்ணயிக்கும், கணிக்கிறவங்க நிர்ணயிப்பாங்க. இப்போ நானே வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 10 மார்க்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆகிருக்கலாம். ஸோ வந்து யுவர் ஹார்ட் ஒர்க் இஸ் வாட் மேட்டர்ஸ். ஸோ ஃபெயிலியர் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் ஸ்ட்ரக்சர். சக்ஸஸ்ன்னு சொல்கிறது வந்து யூ ஹேவ் டு கீப் டூயிங் யுவர் ஹார்ட் ஒர்க். அது பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் பார்ட்டிசிபேஷன், இதுதான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். செகண்ட் வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோன்னாலே என்ன ஃபஸ்ட்டு வரும்? தயக்கம், ஆங்ஸைட்டி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. இது நம்ம போனோம்னா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டோம், நம்மளே வந்து எவாலுவேட் பண்ணிவிட்டு முடியாதுன்னு நிறுத்திடுவோம். இங்கே போனாங்கன்னா நம்மளை கேலி செஞ்சுருவாங்க, போனாங்கன்னா நம்மளால் முடியாது, நம்ம கடைசியாக வருவோம், அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆங்ஸைட்டி, அந்த தயக்கத்தை வந்து நம்ம எப்படி போக்கணும்னா ஒரு 3 ஃபேக்டர் தான். ஒரு நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் லோவாக இருக்கும். இந்த கான்ஃபிடென்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணோன்னா ஒன்லி த்ரூ மிஸ்டேக். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி களத்தில் இறங்கணும், பங்களிச்சால் மட்டும்தான் உங்களோட இடம், நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு தெரியும். உங்கள் இடம் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுன்னா உங்கள் மன உறுதி வந்து நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோன்னு சொல்லிட்டு நீங்களே யூ வில் பி யுவர் ஓன் மாஸ்டர். ஸோ அப்போ வந்து யூ லேர்னிங் த்ரூ மிஸ்டேக் இஸ் வாட் யூ வில் ஹெல்ப் யூ டு பூஸ்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் டு பூஸ்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ். டு தட் டு ஹேப்பன் யூ ஹேவ் டு பி இன் த ஃபீல்ட், லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். நம்ம எங்கே நிற்கிறோம், நம்ம எவ்வளோ தூரம் பயணிக்கிறோம், நம்மளோட ஸ்கில் எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகணுங்கிறது வந்து நீங்கள் முயற்சி பண்ணாலும் மட்டுமே முடியும். அது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ஓவர் செல்ஃப் கான்சியஸ்னஸ். என்னமோ உலகமே நம்மளை தான் பார்த்துட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டேடியமில் இப்போ நான் ஒரு இண்டோர் வளாகத்தில் ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வச்சேன்னா, யூ ஆர் அரௌண்ட் ஒரு 17, 18, 19 இயர்ஸில் இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக தெரியாது. இப்போ தியரட்டிக்கல் நாலேஜ் அதிகமாக இருக்கும், ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதிகமாக இருக்காது. ஒரு சில கொஸ்டின் கேட்கும்னு நினைப்பீங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஆனால் நீங்கள் கேட்டால் அவன் கேலி செய்வானோங்கிறதுல நீங்கள் வந்து கேட்கவே மாட்டீங்க. அதாவது எல்லாருமே உங்களை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு ஒரு 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 பிம்பையிலே சிரிச்சா என்ன தப்பு? நம்மளுக்கு தெரியாது தானே கேட்குறோம். ஸோ இந்த ஓவர் செல்ஃப் கான்சியஸ்னஸ் தேவையே இல்லை. நீங்கள் என்ன தேவையில்லைங்கிறது டிமாண்ட் பண்ணுங்கள், கேளுங்க. இங்கே இந்த வளாகத்தில் வந்து இத்தனை ஃபெசிலிட்டி தான் இருக்குது, இத்தனை ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க, நான் யூஸ் பண்ணுறேன். நோ, இதுக்கு மேலே என்ன ஃபெசிலிட்டி வேணும்? உங்களோட ஃபீட்பேக் அங்கே கொடுங்க. வெதர் தே ஆர் டேக்கிங் இட் பாசிட்டிவ்லி ஆர் நாட், அது வேறு, நன் ஆஃப் யுவர் கன்சர்ன். பட் அவங்க உங்களை வந்து திட்டுவாங்க, இல்லை நீங்கள் ஒரு கேள்வி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேணும்னு டிமாண்ட் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஏதாவது கேலியாக சிரிப்பான், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓவர் செல்ஃப் கான்சியஸ்னஸ் தேவையே இல்லை. வேர்ல்டு வந்து உங்களை கண்டுக்கல. நீங்களே வந்து நினச்சிட்டு இருக்கீங்க நம்மளை வந்து சுற்றி எல்லாருமே நம்மளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கிடையாது. நீங்கள் வந்து அந்த ஒரு ஃபேக்டரை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். பெர்ஃபார்ம் யுவர் பெஸ்ட். நோ ஒன் இஸ் லுக்கிங் ஆஃப்டர் யூ. வெதர் யூ ஆர் சக்சீடிங் ஆர் நாட் இஸ் எகெயின் இது வந்து உங்களுக்குள்ள ஒரு 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 மன உறுதி தான் கொடுக்கும். சக்சீடிங் இல்லை அப்படின்னா ஒரு ஃபெயிலியருங்கிற ஒரு கான்செப்ட் வச்சிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கம்மா போட்டு யூ ஹேவ் டு ப்ரொசீட் ஃபர்தர். ஸோ தட் ஃபெயிலியர் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன், இட் இஸ் நாட் எண்ட் இன் இட் செல்ஃப். அந்த மாதிரி தேர்ட் ஃபேக்டர் வந்து டெசிஷன் மேக்கிங். ஒரு டெசிஷனுமே எந்த டெசிஷனுமே வந்து பர்ஃபெக்ட் டெசிஷன் கிடையாது. என்னோட ஃபீல்டில் வந்து ஒவ்வொரு நொடியும் நான் டெசிஷன் எடுத்துகிட்டே தான் இருக்கணும். அதே மாதிரி இங்கே மேனேஜ்மெண்ட்லேயும் ஒவ்வொரு நொடியும் டெசிஷன் எடுத்துகிட்டே தான் இருக்கணும். எல்லா டெசிஷனும் பர்ஃபெக்டாக கிடையாது. ஒரு சில டெசிஷன் வந்து தவறாக போயிருக்கலாம். பட் எடுத்த எண்ணம், அந்த டெசிஷன் எடுத்த எண்ணம் வந்து நல்ல எண்ணம். அது வந்து முடிகிற இது வந்து ஏதாவது தவறாக முடிஞ்சிருக்கலாம், அது வேறு, அதுக்கு கவலையே கிடையாது. பட் எடுத்த டெசிஷனுக்கு வந்து டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் தான் அந்த டெசிஷன் எடுத்தேன்னு யூ ஹேவ் டு ஸ்டிக் டு இட். ஆனால் ஒரு தவறு நடந்துருச்சுன்னா இன்னொருத்தரை ப்ளேம் சொல்கிறதும், ஒரு சக்ஸஸ் ஆனிச்சுன்னா நம்ம கிரெடிட் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல், தவறோ நன்மையோ நம்ம எடுத்த டெசிஷன் ஃபஸ்ட்டு பெர்ஃபெக்ட் டெசிஷன் கிடையாது. தெர் இஸ் நோ பெர்ஃபெக்ட் டெசிஷன் இன் யுவர் லைஃப். டெசிஷன் எடுத்துகிட்டு போய் தாமதம், ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க. தாமதப்படுத்திகிட்டே இருந்தோம்னா ஒன்றே செய் நன்றே செய் அதுவும் இன்றே செய்ங்கிற நீங்கள் நாளைக்குன்னு தர உங்கள் சோம்பேறித்தனம் தான் அதிகமாகும். ஸோ இந்த 3 ஃபேக்டரி நீங்கள் வந்து வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டிங்கன்னா, டேக் டெசிஷன், ஸ்டாண்ட் பை இட், டோன்ட் பி ஓவர் செல்ஃப் கான்சியஸ்னஸ், மேக் மிஸ்டேக் அண்ட் லேர்ன் ஃப்ரம் இட் டு பூஸ்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ். இந்த 3 ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அந்த தயக்கம் இருக்காது. அந்த தயக்கம் இல்லாட்டி உங்களோட இன்வால்மெண்ட் அதிகமாகும், பார்ட்டிசிபேஷன் அதிகமாகும். பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சுன்னா உங்களோட அளவுகோல் நீங்களே தெரிஞ்சுக்கலாம், மற்றவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட ஆம்பிஷன் எவ்வளோ தூரம் இருக்குது, நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும், அதுக்கு நீங்கள் டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் வந்து 1 hour ஈவெண்ட்டா, இல்லை நான் அது 3 hour ஈவெண்ட்டை எடுத்துக்கிறதா, இல்லை நான் ஸ்போர்ட்ஸ் தான் என்னோட கரியரை எடுத்துக்கிறதாங்கிறது நீங்கள் உள்ள களத்தில் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ தயக்கம் இல்லாட்டி நீங்கள் களத்தில் வரலாம். களத்தில் வந்தால் நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு உங்கள் திறனை மேம்படுத்தலாம். திறன் மேம்பட்டால் ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் ஒன்லி ஒன்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது வாய்ப்புங்கிறது ஒரு தடவை தான் கதவு தட்டும். அது எத்தனை தடவை கதவு தட்டுன்னு எனக்கு தெரியாது. உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் கதவு அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்கள் அது ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அது ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னா அந்த ஸ்கில் டெவலப் ஆகணும். அந்த ஸ்கில் டெவலப் ஆகணும்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் இந்த பார்ட்டிசிபேஷனுங்கிற ஒரு ஃபேக்டரை நான் தெளிவாக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதை தாண்டி ஆஸ் அ ஃபைனல் நோட், ஐ வில் டெல் யூ certain things டு ஃபாலோ இன் லைஃப், certain things நாட் டு ஃபாலோ இன் லைஃப். இது வந்து நாட் டு ஃபாலோங்கிறது வந்து தெளிவாக எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து செய்யக்கூடாதுன்னு. ஆனால் நம்மளை அறியாமல் இதை செஞ்சுட்டே இருப்போம். இது செய்கிறதுனால தான் வந்து குடும்பத்தில் பிரச்சனை, பக்கத்து வீட்டில் பிரச்சனை, வேறு எனி அக்கம்ப்ளைஸ்னால் வாழ்க்கையில் பார்க்குற ஸ்ட்ரேஞ்சரோட ஹை ஹலோ சொல்லிட்டு இருக்கிற ஸ்ட்ரேஞ்சரை அக்கம்ப்ளைஸ்பாங்க, அவங்களோட பிரச்சனை. இதெல்லாமே ஒன்லி பிகாஸ் ஆஃப் தோஸ் ஃபேக்டர். அந்த 7 ஃபேக்டர் என்னென்னா நான் சொல்கிறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். காசிப்னா என்ன? புறம் பேசுறது. பேசணுமா பேசக்கூடாதா? பேசக்கூடாது. ஆனால் நம்ம பேசுவோமா பேச மாட்டோமா? பேசுவோம். சரி, காசிப்பிங்னால என்ன நடக்கும்? ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, பின்னு ஒருத்தர் இருக்காரு. ஏவும் பியும் சியை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ சி என்ன ஆறாரு? சியை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ வேறு யாரோ சொல்லி அதை பரப்பி அவரோட கேரக்டர் அசாசினேஷன் நம்மள அறியாமே பண்ணுறோம். அப்போ அவங்கள பற்றின ஒரு ஜட்ஜிங் பண்ணுறோம். அவங்க இப்படி தான், அவங்க அப்படி தான் ஜட்ஜிங் பண்ணுறோம். பட் அவங்களோட 360 டிகிரியான ஒரு கேரக்டரை வந்து நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்குமா? நம்ம கேரக்டரே என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. நம்ம ஒரு ஃபீல்டில் இறங்கினா தான் தெரியும் நம்ம எப்படி நான் சகிப்பு தன்மையில் இருக்கிறவனா, இல்லை போட்டி போறாமல் இருக்கிறவனா, இல்லை விட்டு கொடுத்து போகிறேனா, இல்லை அடிதடியில் இறங்குறவனாங்கிறது நான் உள்ளே இறங்கினா தான் தெரியும். என்னை பற்றியே என்ன தெரியாத போது இன்னொருத்தரை பற்றி தெரிஞ்சு அவங்க கேரக்டர் இதுதான் அவங்கள ஜட்ஜ் பண்ணுறது சரியா தவறா? தவறு. ஆனால் நம்ம பண்ணுறோமா இல்லையா? பண்ணுறோம். சரி, இது 2வது ஃபேக்டர் இஸ் ஜட்ஜிங். 3வது ஃபேக்டர் கம்ப்ளைனிங். கம்ப்ளைனிங் பண்ணுறோமா வாழ்க்கையில்? எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைனிங். இட்ஸ் ஒன்லி பிகாஸ் நம்ம வந்து எதையுமே வந்து நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம்னா இட்ஸ் an எக்ஸ்கியூஸ் ஃபார் அஸ். ஸோ 4th ஃபேக்டர் இஸ் எக்ஸ்கியூஸ். தேவையில்லாத எக்ஸ்கியூஸ். கம்ப்ளைண்ட் பண்ணுறதுங்கிறது நெகட்டிவாக போயிடும். எக்ஸ்கியூஸுங்கிறது ஏதோ ஒரு காரணம் சொல்கிறது. இந்த எக்ஸ்கியூஸ் சொல்கிறதுனால வந்து இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து ஐ வாண்ட் டு கோ அவுட்
அண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம். ஓகே, பாசிட்டிவாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்பெண்ட் சம் டைம் பண்ணுறதா, இல்லை நம்ம வந்து வாட்ஸ்அப் சேட்டிங்கோட இல்லை ஸ்கைப் சேட்டிங்கோட உட்காந்துட்டு இருக்கிறதா. நம்ம வெளியே போனால் அங்கே வந்து ஒரு 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 ஈவெண்ட்டுக்கு கமிட் பண்ணியிருக்கிறோம், எஸ்ன்னு ஒரு இது கமிட் பண்ணியாச்சு, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொல்லியாச்சு. நீங்கள் போகலை, யூ ஆர் கிவிங் சர்டன் எக்ஸ்கியூஸ். அந்த எக்ஸ்கியூஸ் முக்கால்வாசி பொய்யாக தான் இருக்கும். அந்த எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுனால வந்து யூ ஆர் நாட் உங்களோட பங்க்சுவாலிட்டி போகுது, உங்களோட டிசிப்ளின் போகுது, தேவையில்லாமல் நீங்களே பொய் சொல்கிறீங்க. ஸோ இதனால் வந்து எக்ஸ்கியூசஸ் ஷுட் பி அவாய்டட். அவாய்டடா இல்லையா? எக்ஸ்கியூஸ் எப்போல்லாம் கொடுக்கலாம்? எப்போவுமே கொடுக்கக்கூடாது. பட் நம்ம எக்ஸ்கியூஸ் எல்லாம் கொடுக்கறதுலாம் நம்ம ட்ரெயின் ஆகிட்டோம். சின்ன வயசுலேருந்தே வந்து ஹோம்ஒர்க் ஏன் பண்ணல, வீட்டில் ஏதோ ஒரு காரணம், அம்மா மேலே பழி போடு. லேட்டாக ஏன் வந்த, ட்ரெயின் மேலே பழி போடு, இல்லை டிராஃபிக் மேலே பழி போடு. இது எல்லாமே தான் எக்ஸ்கியூஸ். ஸோ வி ஷுட் நாட் டூ இட். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைனிங், எக்ஸ்கியூஸ், இது எல்லாமே நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஃபேக்டர் வந்து காசிப்பிங் அண்ட் ஜட்ஜிங் இஸ் அ இன்டர்ரிலேட்டட் ஃபேக்டர். கம்ப்ளைனிங், எக்ஸ்கியூஸ் இட்ஸ் அன் இன்டர்ரிலேட்டட் ஃபேக்டர். இதெல்லாம் சேர்ந்ததுன்னா யூ வில் ஆல்வேஸ் கீப் லையிங். ஒரு எக்ஸ்கியூஸ் வந்து ஒரு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு டிராஃபிக் ஆயிருக்காது, நீங்கள் வீட்டில் கிளம்பி வந்திருப்பீங்க, பட் உங்களை அறியாமல் அது பொய் சொல்கிறீங்க. இது ஒரு பொய்ன்னு கிடையாது, இது வந்து வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ இந்த நெகட்டிவ் ஃபேக்டருக்கு வந்து 1008 ஆசைகள், நம்ம மனசு அங்கே தான் போகும். ஸோ இந்த நெகட்டிவிட்டி we have to remove. ஸோ lying and negativity is what I want to stress as a 5th factor which you should avoid in your life. 6th factor வந்து exaggeration. exaggeration என்னமா? exaggeration மிகைப்படுத்தி பேசுறது கரெக்டா? ஜட்ஜிங், ஒருத்தனை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். நம்ம செகண்ட் ஃபேக்டர் நான் உங்களுக்கு சொன்னேன், ஒருத்தனை பற்றி நம்ம தேவையில்லாமல் ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா, ஜட்ஜ் பண்ணுறதே வந்து மிகைப்படுத்தி தான் பேசுறது. காசிப்பிங்கே வந்து மிகைப்படுத்தி தான் பேசுறது. ஒரு வார்த்தையே அப்படியே காசிப்பிங்காக ஒரு கம்யூனிகேஷன் எரர்ம்பாங்க, கம்யூனிகேஷன் கேப்பும்பாங்க. ஒரு 10 பேர் இருக்கிற கம்யூனிகேஷன் வந்து அப்படியே, இப்போ நான் வந்து எஸ்பி, கீழே வந்து கான்ஸ்டபிள் இருக்கார், கடைசியாக இடையில வந்து டிஎஸ்பி இருக்கார், இன்ஸ்பெக்டர் இருக்கார், எஸ்சி இருக்கார், ஹெட் கான்ஸ்டபிள் இருக்காங்க. நான் என்னோடய கம்யூனிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு நான் டிஎஸ்பிகிட்ட தான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டிஎஸ்பி வந்து அப்படியே அடுத்தது இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லுவார், இன்ஸ்பெக்டர் கீழே சொல்லுவாங்க, அப்படியே கான்ஸ்டபிள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் டிஎஸ்பிகிட்ட என்ன சொன்னனோ அதே இன்ஃபர்மேஷன் தான் கான்ஸ்டபிள்கிட்ட போயிருக்குமா? ஒரு வார்த்தை 2 வார்த்தை ஆட் ஆகி போயிருக்கலாம், ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றி போயிருக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள். இதுவே எக்ஸாஜரேஷன்னா வேணுன்னே மிகைப்படுத்தி சொல்கிறது, தவறை வந்து பூதாகரம் மாற்றுறது. அதுவே வந்து நன்மையை வந்து நம்ம பூதாகரம் ஆக்க மாட்டோம். ஏன்னா நம்ம நன்மைக்கு வந்து எந்த ஒரு ஆன்லுக்கர்ஸு கேட்குற ஆட்கள் இருக்க மாட்டாங்க. நெகட்டிவ்னா சொல்லு என்னாச்சு அப்படி இப்படின்னு கேட்போம். ஸோ அந்த எக்ஸாஜரேஷன் இருக்கக்கூடாது. 7வது பாயிண்ட் வந்து இந்த டாக்மேட்டிசம்னா அது ஒரு ஹை வெக்காபுலரி. சிம்பிளாக சொல்லணும்னா ஒப்பீனியன் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து திணிச்சு ஓப்பன் மைண்டடாக இல்லாமல் இருக்கிறது. நம்ம இப்போவே நம்ம வந்து டிசைட் பண்ணிடுவோம், இதுதான் என்னோட நான் இதுதான் என்னோடய கொள்கை, இதுதான். அப்படி கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூ ஷுட் பி ஓப்பன் மைண்டட் டு ரிசீவ் மோர் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு மோர் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உள்ளே வர தான் வாழ்க்கையில் நீங்கள் ஃபியூச்சராக வந்து ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்போது அதை நம்ம கரெக்டாக அந்த இடத்துல முடிவு பண்ணுறோமா இல்லையான்னு இருக்கும். அப்புறம் தான் அந்த டெசிஷன் வந்து பெர்ஃபெக்ட் டெசிஷன் இல்லை, நம்ம வந்து எடுக்கிற டெசிஷன் வந்து வெதர் இட் இஸ் கோயிங் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், வி ஹேவ் டு ஸ்டாண்ட் பை இட்னு தெரியும். ஸோ டோன்ட் பி ஒப்பீனியேட்டட், டோன்ட் பி டாக்மேட்டிக். நான் வந்து ஒரு கருத்து சொல்கிறேன் அப்படின்னா என்ன ரிசீவ் பண்ணுறவங்க வந்து அதை லிசன் பண்ணல, எனக்கெல்லாம் தெரியும், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டிடியூடில் இருந்தாங்கன்னா they are not ready to receive the information. First of all, we should we should actually accept the fact நம்ம 60 வயசு ஆனாலுமே ஒரு தினமும் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கோங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ கரஸ்பாண்டன்ட்டு பிரின்சிபல் மேடம் எல்லாமே வந்து they will accept, humbly they will accept. இன்னும் வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குதுன்னு அக்செப்ட் பண்ணுவாங்க. அது எப்போ கற்றுக்கிறதுனா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றும் என்லைட்மெண்ட் வரது கிடையாது. அது எப்போ வரும்னா ஒன்லி வித் யூ வென் யூ இன்ட்ராக்ட் வித் அதர்ஸ், வென் யூ டாக் டு அதர்ஸ் அபவுட் தேர் ஒப்பீனியன்ஸ், அவங்களோட சஜஷன் என்ன. இதுதான் வந்து கலந்துரையாடல், கோஆர்டினேஷனில் இருக்கிற டெசிஷன் இப்படி தான் வந்து எடுக்கணுன்ட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐ ரெக்வெஸ்ட் யூ டு டோன்ட் ஃபிக்ஸ் யுவர் தீம்ஸ், பி ஓப்பன் மைண்டட், ரிசீவ் மோர் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். வாழ்க்கையில் கோல்ஸ் வைங்க, ஆம்பிஷன் வைங்க, பட் இதுதான் இப்படி தான் செயல்முறைப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து டோன்ட் பி லைக் தட். உங்களுக்கு வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க, நிறைய ரோல் மாடல்ஸ் இருப்பாங்க. உங்கள் அப்பாவே ஃபஸ்ட்டு ரோல் மாடல் இருப்பாங்க. அவங்க சொல்கிறத வந்து நம்ம எப்போ கேட்க மாட்டோம்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் கம்முன்னு கிடங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கேட்காம இருக்கிறது. சொல்லுங்கள், ஃபைனல் டெசிஷன் என்னது? ஃபைனல் டெசிஷன் யாரோட டெசிஷன் நீங்கள் எடுக்க தேவையில்லை, அவங்க சொல்கிறபடியே நீங்கள் நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ரிசீவ் தி இன்ஃபர்மேஷன், ட்ரை டு லேர்ன். நேற்று காட்டிலும் கட்டாயம் இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயம் கற்றுருந்துருப்பீங்க, இன்னும் காட்டிலும் நாளைக்கு கற்றுருந்துருப்பீங்க. ஸோ பி ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட், பி ஆக்டிவ் லிசனர், டோன்ட் ஃபிக்ஸ் எவ்ரி திங். அது மாதிரி வருங்க.
ஸோ இது 7 ஃபேக்டர் நான் சொல்லிட்டேன். ரைட் ஃப்ரம் காசிப், ஜட்ஜிங், கம்ப்ளைனிங், எக்ஸ்கியூசஸ், லையிங், நெகட்டிவிட்டி, எக்ஸாஜரேஷன் அண்ட் டாக்மேட்டிசம், இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. எதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கணும்? ஒரே 4 ஃபேக்டர் ஈஸியாக முடிச்சிடலாம். நேர்மை, நேர்மை கட்டாயம் வாழ்க்கையில் இருக்கணும். நேர்மை இருந்தால் மட்டுமே வந்து நீங்கள் வந்து நேர்மையாக இருந்தால் இட்ஸ் அ லக்ஸரியஸ். ஹானஸ்டி இஸ் த லக்ஸரியஸ் அப்படிம்பாங்க. ஆனஸ்டி வந்து லக்ஸரியஸாக தான் இருக்கும். அது நம்ம வந்து வெரி ரேர் கமோடிட்டியாக தான் இருக்கும். பட் நீங்கள் நேர்மையாக இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கே தெரியும். ஒரு கட்டத்தில் உங்களை பற்றி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணும்போது அவன் பண்ணியிருக்க வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்காக நிற்கணும். நீங்கள் இல்லாத தருணத்துலையும் உங்களை மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டோ உங்களை பற்றி ஒரு தப்பான ஃபேக்டர் வரும்போது அவள் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு நிற்கணும். அப்படின்னா நீங்கள் நேர்மையாக இருந்தால் மட்டுமே வந்து உங்கள் ஃப்ரெண்டே உங்கள் கூட நிற்பாங்க, உங்கள் அப்பா அம்மாவே உங்கள் கூட நிற்பாங்க. நேர்மை இல்லாத பட்சத்தில் வந்து யாருமே வந்து கடைசியில் என்ன நினச்சிக்குவாங்க, பண்ணியிருப்பான் நான் வந்தால் விசாரிச்சுக்கிறேன் அந்த மாதிரி போயிடும். நீங்கள் இல்லாத போதும் உங்களுக்காக நிற்கிறவங்க வந்து எப்போ நிற்பாங்கன்னா நீங்கள் நேர்மையாக இருக்க பட்சத்தில் மட்டுமே அது நடக்கும். ரெண்டாவது வந்து ஆத்தென்டிசிட்டி, உண்மையாக இருக்கிறது. நேர்மைக்கும் உண்மைக்கும் வேறு வித்தியாசமாக இருக்குது. உண்மையாக இருக்கிறது, நம்ம சொல்கிற வேர்ட்ஸை கீப் அப் பண்ணுறது. இன்டிகிரிட்டினா எல்லாரும் வாட்ச் பண்ணும்போது மட்டுமே நான் நல்லவனாக இருப்பேன் அப்படிங்கிறது. யாரும் வாட்ச் பண்ணாத போதும், யாரும் கண்காணிக்க இருக்கும்போதும் உங்களோட பிரின்சிபல்ஸை நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. அதுதான் வந்து இன்டிகிரிட்டிம்பாங்க. கடைசி வந்து அன்பு. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து நெகட்டிவ் ஃபேக்டர். வாட்ஸ்அப்பில் வர ஃபார்வர்ட் மெசேஜஸ் நெகட்டிவ் ஃபேக்டர். வெரி ரேர்லி யூ வில் கெட் பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ். அதுவுமே வந்து இந்த இதை வந்து 100 தடவை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், உங்களுக்கு 50,000 உங்கள் அக்கௌண்ட்டில் வரும். அந்த மாதிரி பாசிட்டிவ் ஃபேக்டர் தான் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்களே தவிர, வாட்ஸ்அப்பில் வர்றது நெகட்டிவ், யூடியூப்பில் பார்க்குறது நெகட்டிவ், டிவி கண்டென்ட்டில் வர்றது நெகட்டிவ். எப்போ பாசிட்டிவிட்டி வரும்? ஒன்லி வென் யூ ஸ்டார்ட் ஷோயரிங் லவ் ஆன் யுவர் யங்ஸ்டர்ஸ், யுவர் ரிலேட்டிவ்ஸ், யுவர் நெய்பர்ஸ், யுவர் ஃப்ரெண்ட்ஸ். விட்டு கொடுத்து போகிறது இந்த இது. ஸோ ஃபஸ்ட்டு ஹானஸ்டி, ஆத்தென்டிசிட்டி, இன்டிகிரிட்டி, லவ், which is what you want to give to your certain things you have to have in your life, certain things you have to give it out, like love. Have in your life like honesty. Certain things you should not have in your life, what I told you, 7 factors. ஸோ என்று கூறி என்னோட உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட டைம் வந்து வெல் ஸ்பெண்ட். I would clearly say என்னோட டைம் வந்து worth spending here. Really I relived my ஸ்கூல் மொமெண்ட்ஸ். என்னோடய ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருச்சு. எனக்கு மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டேன். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. உங்களோட இந்த ஒரு 10 மினிட்ஸ் நான் பேசினது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒருத்தர் இந்த ஒரு 150 பேர் உட்காந்துருக்கீங்க, அங்கே கொஞ்சம் ஒரு 200 பேர், இங்கே ஒரு 100 பேர் உட்காந்துருக்கீங்க. யாரோ ஒருத்தர் வந்து நான் சொல்கிறத கடைப்பிடிச்சால் ஐல் பி ஹாப்பி. நீங்கள் கடைப்பிடிச்சிட்டே என்கிட்ட சொல்ல தேவையில்லை. ட்ரை டு டூ இட். யூ வில் ரிசீவ் thousands of benefits in your life. இது வந்து ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். எல்லாத்துக்குமே தெரியும் இதை செய்யணும், ஆனால் யாரும் செய்ய மாட்டோம். இது நான் சொல்கிறது வந்து பெருசாக நான் கண்டுபிடிச்சி பண்ணதெல்லாம் கிடையாது. பேசிக்காக ரெகுலராக வர பெட்டிஷன்ஸு. ஏன்னா வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏகப்பட்ட பெட்டிஷன்ஸ் வரும். இந்த ஃபேக்டர் அவங்க லைஃப்பில் இருக்கவே வராது. அண்ணன் தம்பி அடிச்சுக்குவான், 40 வயசுக்கு அப்புறம் அப்பனை விட்டுருவான். காரணம் என்ன? அடிச்சுக்கிறது காரணம் விட்டு கொடுக்க போகாமல் இருக்கிறது. அன்பு இல்லை. அப்பாவை பார்த்துக்கிறது இல்லை. அன்பு அங்கே இல்லை. நேர்மையாக இருந்திருந்தாங்கன்னா வந்து பொய் சொல்ல தேவையில்லை. பொய் சொல்கிறதுனால தான் வந்து புறம் சொல்கிறதுனால தான் அந்த தேவையில்லாத ஜட்ஜிங் ஆகுது. ஜட்ஜிங் ஆகிறதுனால தான் அவங்க வந்து எக்ஸாஜிரேட்டடாக தவறான கருத்துகள் பரப்படுது. தவறான கருத்து பரது குடும்ப பேரே வந்து கெட்டு போகுது. குடும்ப பேரே கெட்டு போகிறதுனாலும் பரவாயில்ல, நான் தான் ஜெயிக்கணும்னு வந்து ஒரு ஒப்பீனியேட்டடாக இருக்கிறது தான் தவறாக போகுது. ஸோ இதெல்லாமே நான் வந்து அதிலிருந்து நான் லேர்ன் பண்ண தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஒரு தவறு செஞ்சு நான் சொன்னது வந்து பின்னாடி வாழ்க்கையில் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. டோன்ட் create a same mistake whatever the other persons have done. ஒரு சில லெசன்ஸ் வந்து நம்ம ரெடியாக ஒவ்வொரு பர்சனும் ஒரு புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் ஒருத்தர்கிட்ட பழகும்போது கற்றுக்குறோம். அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கற்றுக்கும் போது அந்த தவறு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த தவறு நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாமே உள்வாங்குங்க, எல்லாமே ரெடியாக இருங்க நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு. அதாவது நம்ம கருத்துக்களையோ ஒப்பீனியனையோ இல்லை அட்வைஸையோ எடுத்துக்கிறது நம்ம ரிசீவ் பண்ணிக்க. பட் அல்டிமேட்டாக டெசிஷன் உங்களுக்கு தான் இருக்கணும். அதை நான் டெசிஷன் யாருமே வந்து உங்கள் அண்ணா சொல்கிறத செய்யுங்க, உங்கள் அப்பா சொல்கிறத செய்யுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் அவங்க சொல்கிறது ஃபுல்லாக கேட்டுக்குங்க, கலந்துரையாடுங்க. கடைசியாக நீங்கள் தான். ஏன்னா உங்களோட டேலண்ட் என்ன, உங்களோட ஆசைகள் எங்கே, உங்களோட வாழ்க்கை எங்கே போகணுங்கிறது வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த மெச்சூரிட்டி ஏஜில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அந்த டெசிஷன் இஸ் ஆல்வேஸ் யுவர்ஸ். பட் பி ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட். ஏன்னா நீங்கள் பெண்கள் வந்து they are inborn with lot of responsibility. இப்போ நான் சொல்கிற கருத்து வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பேன். எப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா this is how I say. பட் லேடிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த கருத்தை நீங்கள் வெளியே சொல்லணும்னா இன்பார்ன் குவாலிட்டி வந்து உங்களோட பொலைட்னஸ். அந்த பொலைட்னஸில் இன்னும் இந்த கருத்துக்களை வெளியே சொல்ல இட் வில் பி வெல் ரிசீவ்டு.
நான் சொல்கிற கருத்தே வந்து ஒரு 10 பேர் கேட்கறக்கு இத்தனை நாள் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நான் சொல்கிறதே கேட்குறாங்க, நான் ரஃப் அண்ட் டஃபாக சொல்கிறதே கேட்குறாங்கன்னா வித் பொலைட் அண்ட் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா வந்து யுவர் ஃபேமிலி இஸ் ஆல்வேஸ் சென்டர்ட் அரவுண்ட் ஏ உமன். உமன் வந்து என்ன ஒரு ஸ்பேஸ்லையும் கூட ஒரு ரீச் பண்ணுற அளவுக்கு ஒரு காலம் வளர்ந்தாலும் ஃபேமிலி இஸ் ஆல்வேஸ் ரிவால்விங் அரவுண்ட் அ உமன். ஒரு ஃபேமிலியில் ஒரு உமன் வந்து இறந்துட்டாங்க, ஒரு தாத்தாவாக தனியாக வீட்டில் இருந்தாலும் ஒரு பாட்டி அங்கே வீட்டில் இல்லாட்டி அந்த வீடு வந்து இட் வில் நாட் பி ஹேவிங் தட் க்ளோ. ஸோ லேடி ஐ மீன் உமனை சுற்றி தான் வந்து ஒரு ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, ஒரு ஹோம் இருக்குது. ஹவுஸுக்கும் ஹோமுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? ஹவுஸ் இஸ் அ ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், ஹோம் இஸ் வேர் லிவிங் பீயிங்ஸ் வித் லாட் ஆஃப் லவ் ஹேப்பன்ஸ். அண்ட் லவ் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஜெனரேட்டிங் ஃப்ரம் உமன். ஸோ சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து பொலைட்டாக சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது. மென் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கிறது அது வேறு, அது வேறு. உமன் வந்து டிஸ்பைட் லாட் ஆஃப் சோசியல் ஈவில்ஸ், ஆசிட் அட்டாக், ஈவ் டீசிங், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், இந்த மாதிரி ஒரு கேங் ரேப், இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் நியூஸ் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் உமன். இதுலேயும் தாண்டி உங்களோட கராத்தே ஸ்கில், உங்களோட கம்பு சண்டை, உங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் ஆல் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் கீப் டேக்கிங் ஃபார்வர்ட். இங்கே ஸ்கூலில் முடிச்சாச்சு, காலேஜில் முடிச்சாச்சுங்கிறது இருக்காதுங்க. டேக் இட் ஃபார்வர்ட், லேர்ன் ஹையர். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் வந்து இந்த தடவை நான் கற்றுக்கிட்டாச்சு, இதை விட மென்மேலும் எப்படி கற்றுக்க போகிறேங்கிறது எடுத்துக்கிட்டு போயிட்டே இருங்க. ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் கற்றுக்கிற ஸ்கில்லெல்லாம் எப்போது யூஸ் ஆகும். கம்பு எடுத்து நீங்கள் சுற்றுனீங்கன்னா ஒருத்தன் மண்டை உடச்சே ஆகணும். கராத்தே போட்டிங்கன்னா ஒருத்தன் மூக்கை பேத்தே ஆகணும். தவறு செய்கிறவனை நோக்க சும்மாலாம் கிடையாது. யாராவது பயந்துக்காமல் போராடலாம். தற்காப்பு கலைகள் வந்து நான் அது ஒரு பாயிண்ட்டாக சொல்லலாம்னு நினச்சேன், நீங்கள் டிஸ்பிளே பண்ணியே காமிச்சிட்டிங்க. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஐ விஷ் யூ ஆல் த சக்ஸஸ் டு தி மேனேஜ்மெண்ட் ஆல்சோ. 50th இயர் இது வந்து ஹிஸ்டாரிக் இயர். அது எல்லாமே இப்போ இங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உள்வாங்கி ஒவ்வொரு இதுலேயும் அந்த 50th இயர்னு காட்டும்போது இங்கே எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு என்னால் சிம்பிளாக சொல்ல முடியாது. அது அந்தளவுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாமே ஹிஸ்டாரிக்கல் இயர். ஏன்னா நீங்கள் அடுத்து ஒரு 51 இயர் போச்சுன்னா 50th இயர்லாம் அவங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. யூ ஆர் பார்ட் ஆஃப் தி ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.